விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் அந்த சாத்தான்குளம் வழக்கு, தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல் நிலைய கொலை வழக்கு, அதில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேருக்கும் கடந்த 6/4/2026 முதலாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் மதுரை, அவர் நீதிபதி திரு க முத்துக்குமரன் அவர் தீர்ப்பு வச்சிட்டாரு. அந்த குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்குமே மரண தண்டனை. அப்புறம் டோட்டலாக 1,40,00,000 ரூபாய் வரைக்கும் அபராதம். அந்த அபராத தொகை அவங்களுடைய ஜெயராஜனுடைய மனைவி செல்வராணி அவங்களுக்கு கொடுக்க சொல்லி தீர்ப்பாயிருக்கு. அது மிகுந்த பரபரப்பான தீர்ப்பு, ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு. அந்த சம்பவம் நடந்தது கடந்த 19/6/2020 அந்த கோவிட்-19 காலத்தில் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அதற்கு பிறகு தொடர்ந்து இப்போ நெருக்கி 6வது வருடம் அப்படின்னையில் இப்போ விசாரணை நடைபெற்ற காலம், சம்பவத்திலிருந்து அரெஸ்டான காலம் வரைக்குமே அதில் குற்றம் சாட்டப்பட்ட யாருமே மொத்த டோட்டல் அக்யூஸ்டு 10 பேர். அதில் ஒருத்தர் பால்துரை, அவர் சார்ஜ் ஆபர்ட்ஸு இறந்து போயிட்டார். ஆனால் இப்போ 9 பேருக்குமே இதுதான் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மிகுந்த அதாவது கோவிட்-19ன்றதுனால உலகம் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு வழக்கு, உலக கவனம் ஈர்த்த வழக்கு. ஏன்னா ஒரே குடும்பத்தில் தந்தை மகன் இருவருமே அடுத்தடுத்து 19ஆம் தேதி நைட்டு அவங்க செக்யூர் பண்ணி போகிறாங்க சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு. அப்புறம் 20ஆம் தேதி ஒருத்தர், 21ஆம் தேதி ஒருத்தர், அந்த மாதிரி இறந்து போனது. அது அந்த நேரம் சம்பவம் நடந்த நேரம் மட்டுமல்ல, இப்போ வரைக்குமே அது மிகுந்த பரபரப்பை உண்டாக்கிய வழக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில், இந்தியாவில் இது மாதிரி நடந்திருக்கான்னு தெரியல, ஆனால் நம்ம கவனத்துக்கு வந்தது கிடையாது. அதே மாதிரி இந்த தீர்ப்புமே 9 பேருக்கும் ஒரே வழக்கில் ஒரே நேரம் தூக்கு போடப்பட்ட அந்த சென்டென்ஸ் கொடுக்கப்பட்ட வழக்கு நடந்திருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. அதனால் இது மிகுந்த பரபரப்புக்கு உள்ளான ஒரு வழக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ நாள் ஆகுமா, 6 வருடம், அந்த 6 வருடமுமே பெயில் கிடைக்காம உள்ள இருக்கையிலேயே அந்த வழக்கே ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸு, அந்த அரிதினும் அரிதான வழக்குன்னு பொதுவாக முடிவாயிடுச்சு. ஆனால் இவ்வளோ நாள் குயிக்காக முடிக்க முடியலையா, இவ்வளோ நாள் ஆகுமா நீதிமன்ற நடவடிக்கையில்? ஆகும், கட்டாயம் ஆகும். ஏன்னா இதில் அந்த பிடபிள்யூசி சார்பாகவே 52 பேர் இருந்தாங்க. எக்ஸிபிஷன் அரசு சான்று ஆவணம், அரசு சான்று ஆவணம் 271 இருந்தது. மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது அரசு சான்று பொருட்கள், அது 57 இருந்தது. அப்புறம் டிடபிள்யூசி விட்னஸ், டெஃபென்ஸ் விட்னஸஸ் ஒரு 10 பேர் ஏற்றுனாங்க. டெஃபென்ஸ் சைடு அதே மாதிரி சான்று ஆவணம் அதில் 34 காமிச்சாங்க. அப்புறம் அந்த எதிரி தரப்பினுடைய சான்று பொருட்கள் அது ஒரு 4. அப்புறம் நீதிமன்ற சாட்சிகள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 6 காமிச்சாங்க. டோட்டலாக இவ்வளவும் வர்றதுக்கு, விசாரணை முடிகிறதுக்கு அவர் கடந்த 23/3/2026 கன்விஷன் கொடுத்துட்டாரு. 9 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அதாவது 23/3 அந்த சென்டென்ஸ் மட்டும், ஆனால் கன்விஷன் கொடுத்துட்டு தண்டனை தீர்ப்பு விவரத்தை மட்டும் அறிவிக்கிறதுக்கு தாமதமாச்சு. அதுக்கு இடைப்பட்ட நேரம் தான் மத்திய மாநில அரசுகிட்ட இவர்களுடைய சொத்து விவரம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபைன் இம்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால அந்த வகையில் எல்லாருக்கும் அவர்களுடைய ஃபைன் டோட்டலாக 1,40,00,000 வரைக்கும் ஃபைன் இம்போஸ் ஆகிருக்கு. அது இந்த பரவலான நிலை. இப்போ இந்த தீர்ப்பு வரவேற்புக்கு உரியது அல்லைனா வருத்தத்துக்கு உரியது அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நான் போகல. அது இன்னி வரும். அந்த பழைய சிஆர்பிசி 374 படி அவங்க அப்பீலுக்கு போவாங்க. அந்த மரண தண்டனை அப்படின்னாலுமே அப்பீலுக்கு போனாலும் போகலைனாலும் அது உயர் நீதிமன்றத்தால் அது கன்ஃபார்ம் பண்ணப்படணும். அதனால் அது அங்கே போகும். அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபிலா, லீகல் ஃபிலா அதெல்லாம் அக்யூஸ்டுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஏன்னா மொத்தம் 683 பக்கம் நானே அந்த 3 கட்டாக அதை பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் அப்படியே டோட்டலாக பார்க்கணும். அதனால் இப்போ இந்த தீர்ப்பு பொதுமக்கள் மத்தியில்
அது மிகுந்த வரவேற்புக்குரிய தீர்ப்பாக இருந்தது. ஏன்னா பொதுமக்கள் அவர்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. பொதுமக்கள் வந்து என்கவுண்டர் கூட வரவேற்பாங்க, ஆனால் போலீஸினுடைய என்கவுண்டர் அது அந்த நேரத்தினுடைய அது ஒரு உணர்ச்சி மயமான நிலையில் இவனை போடணுங்க, சுட்டு தள்ளணுங்க, அப்படியே தானே கொல்லணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நம்ம ஜனநாயக அமைப்பில் இங்கே எல்லாமே ரூல் ஆஃப் லா தான். எது செய்கிறதாக இருந்தாலும் என்கவுண்டர்ன்றது ஒரு சூழ்நிலையே தானே தவிர, இந்த போலீஸில் ஒரு ஆளை வந்து ஏற்றி விடுறாங்க பாருங்கள் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லி, அப்படி ஒரு ஆள் இருக்கவே முடியாது. என்கவுண்டரில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு? அது வந்து அந்த அந்த சூழ்நிலையை தான் தீர்மானிக்கும். அவர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த சூழ்நிலை வருமா? அதனால் அதே நம்ம வரவேற்க முடியாது. அதுவே எகென்ஸ்ட் லா தான். இது ஒரு சென்சேஷனல் கேஸு, நல்லா தெரியும். உலகத்திலே இல்லாத அளவுக்கு அப்பா மகன் 2 பேரும் ஒரு காவல் நிலையத்தில் நைட்டோட நைட்டு அடிச்சே கொண்டது ஆனால் அப்படின்றது நல்லா தெரியும். அதனால் இந்த தண்டனைக்குள்ள இருக்கக்கூடிய சட்டம் தாண்டிய ஒரு சில தார்மீக நியாயம் இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். அந்த வகையில் இந்த தீர்ப்பு 9 பேருக்குமே வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. சட்ட ரீதியாக இது சரியா? இவர்கள் மட்டும்தான் இதற்கான பொறுப்பா? இந்த 9 பேர் இவர்களுக்கு இடையில வந்து அந்த இதுக்கு கொண்டு போயிருப்பாங்களே, இங்கேருந்து ரிமாண்டுக்கு ஃபிட் ஃபார் ரிமாண்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே, பரிசோதித்த டாக்டர் இருப்பாங்களே, அவங்க ஒரு லேடி டாக்டர் வெண்ணிலா, அவங்க வந்து இதில் விட்னஸாக தான் வர்றாங்க. ஏன்னா அப்போ வந்து அவர்களுக்கு அதில் பொறுப்பு இல்லையா? அவர் அதுக்கடுத்து ஃபிட் ஃபார் ரிமாண்ட் வாங்கினதுக்கு பிறகு அவர் சரவணன் அவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு போயிருப்பாங்களே, எப்படியாச்சும் ஒரு மினிமம் மேண்டேட்டரியான சில கேள்வி கேட்பார். உங்கள் பேர் என்ன, உங்க மீது போட்ட வழக்கு என்ன, போலீஸ் உங்களை அடித்தாங்களா, வேறு எதுவும் காயம் இருக்கா, உங்களுக்கு இத்தனாம் தேதி வாய்தா, இப்படி தானே ரிமாண்டு கொடுப்பாரு. அவர் ஒன்றும் கேட்கலையா அப்படின்ற அந்த குற்ற பொறுப்புகள்லாம் இதில் தவிர்க்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குது. பட் எல்லாருக்குமான பொறுப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம ரொம்ப அந்த வழக்கினுடைய தீர்ப்புக்குள்ளே போகலை. இப்போ காவல்துறைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுக்குள்ளே, அதுக்காக தான் இந்த இதுக்கே வர்றேன். நீங்கள் இது பார்த்துக்குங்க. இப்போ போலீஸார் மத்தியில் இது மாதிரியான கஸ்டோடியல் டெத்து, கஸ்டோடியல் டார்ச்சர் இந்த மாதிரி வருதுன்னா சிபிஐ இல்லை சிபிசிஐடி வழக்கு எடுப்பாங்க. அவங்க இதில் வந்து விட்னஸ் அவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக சொல்லுவாங்க, இது காவல் நிலையத்துக்குள்ளே நடக்கிறதுனால எந்த விதமான சாட்சியும் இருக்காது, எந்த விதமான ஆள் யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் சிசிடிவி ஆஃப் பண்ணிடுவாங்க, இது நடந்துடும் அது நடந்துடும் அப்படின்னு. அந்த பக்கம் தூரத்தில் இதில் கூட வரும் வழக்குக்குள்ளே லைட்லாம் அமர்த்தி இருந்துச்சு, சத்தம் மட்டும் கேட்டுச்சு அந்த மாதிரி. ஆனால் இதில் தான் ரொம்ப அற்புதமான ஹாஸ்டல் ஆகாத நல்ல விட்னஸ் கிடைக்கும். பிறல் சாட்சி ஆக மாட்டாங்க, அப்படி நல்ல விட்னஸ் கிடைக்கும். எப்படின்னா ஜிடி எடுத்துருவாங்க முதல்ல. ஆனால் நிலைய ஜிடி பொது நாட்குறிப்பு அதில் அன்றைக்கு டேட்டுக்கு என்றைக்கு சம்பவமோ அன்றைக்கு டேட்டுக்கான ப்ரெசன்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆனால் அந்த ரைட் காலம் விட்டுருங்க, அதர் டியூட்டி விட்டுருங்க, இந்த லெஃப்டில் அன்றைக்கி டியூட்டிக்கு இருக்கிறது ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்து அப்படியே கிடைக்கும். அவங்க நீங்கள் லோக்கல் தான், ஆனால் வேறு எந்த டியூட்டி நீங்கள் அவுட்ரு ஏதேனும் பந்தோபஸ்து நிலையத்தை விட்டு டோட்டலாக ஜிடியை விட்டு வெளியே போகலைன்னா நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்த கணக்கு தான். அது எப்போயுமே 9 பேருனுடைய பங்களிப்பு இவங்களை அடித்ததில் இருக்குமா அப்படின்னா தெரியல. ஆனால் அப்படி தான் வந்து சட்டம் பார்க்கும், அப்படி தான் வந்து விசாரணையினுடைய கோணம் அப்படி தான் போகும். ஆனால் அந்த இறந்தார்ல பால்துறை அவர் எல்லாம் வந்து அன்றைக்கு தான் 19ஆம் தேதி காலையில் அந்த காவல் நிலையத்துக்கே ரிப்போர்ட் பண்ணுவார். அதாவது அந்த சாத்தான்குளம் சப்டிவிஷனுக்கு உட்பட்ட தட்டார்மடம்ன்ற காவல் நிலையத்தில் அவர் வேலை பார்ப்பார். தட்டார்மடம் அவர் எஸ்எஸ்ஐ. தட்டார்மடம் காவல் நிலைய ஆய்வாளருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அப்படின்னோடனே டிஎஸ்பிகிட்ட போய் சொல்கிறாரு, சரி நீங்கள் வேணால் சாத்தான்குளத்தில் போய் கொஞ்சம் நான் ஓடியா பாருங்க அப்படின்றார். ஓடினா ஒரு அதர் டியூட்டி, அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருங்க அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி வந்தவர் தான். அவரும் அதுக்குள்ளே வந்துடுறாரு. அந்த டைம் வந்து விசாரிக்கும் பொழுது அவர் ஏதோ 8 மணிக்கே போனது மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் ஜிடியில் இருக்கிறார். அவர் ஆள் வெளியே போகிறதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது, ஜிடிக்குள்ளே இருப்பார். அப்படி தான் எடுப்பாங்க. சரி, அப்படி எடுத்தாச்சு. அதில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலும் யாருன்றது கண்டறியப்படும். மிச்சம் இருக்காங்கல்ல அந்த ஜிடியிலேயே வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் அக்யூஸ் ஆகிருவீங்க, இல்லைன்னா நல்ல ஸ்ட்ராங் விட்னஸ் ஆகுறீங்களா அப்படின்னா யார் என்ன செய்வாங்க? விட்னஸே ஆவாங்க.
யாராக இருந்தாலும் அதில் இந்த ரேவதி எடுத்துக்கோங்க, அந்த அன்னைக்கு இருந்த அந்த உமன் ரைட்டு பியூலா அவங்க இருந்துக்குங்க, அவங்க உமன் ரைட்டராக இருக்காங்க, உமன் பாராவாக இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து விட்னஸில் வருவாங்க. ஆனால் நல்லாவும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்குள்ளே இருந்தே தான் வந்து விட்னஸ் எடுப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தே தான் விட்னஸ் எடுப்பாங்க. அந்த விட்னஸ் ஒருபோதும் ஆசையில் ஆகாது. அந்த விட்னஸ் இல்லைன்னா நீங்கள் அக்யூஸ் ஆகிடுவீங்க. அப்படின்னால என்ன ஆகும், சிபிசிஐடியை இதை ஒன்றொன்னையும் தனித்தனியாக விசாரிக்கும், அவங்களுடைய என்ன டியூட்டின்னு சொல்லி பார்க்கும், யார் வந்து அதில் மெயினான ரோல் வர்றாங்கன்னு சொல்லி பார்க்கும், அதை பிரிக்கும், மிச்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் விட்னஸுக்கு வந்துடுவீங்க. ஓட விரட்டுறது, நடு ரோட்டில் வெட்டி படுகொலை பண்ணுறது, ஆஸ்பத்திரிக்குள்ளே சிகிச்சையில் இருந்தவனை வெட்டுறது, கோர்ட்டுக்குள்ளேயே புகுந்து வெட்டுறது, கோர்ட்டுக்கு வந்தவனை வெட்டுறது, கண்டிஷன் ஃபைல் கையெழுத்து போட்டு வெளியே போகும்பொழுது அவனை காவல் நிலைய வாசலில் வெட்டுறது, இதெல்லாம் கூட தப்பிச்சிருங்க. ஆனால் இதெல்லாம் கூட உங்களுக்கு விட்னஸ் கிடைக்காதுங்க. இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் பார்க்கலேன்னு நீங்கள் என்னதான் வந்து விட்னஸை கல்டிவேட் பண்ணி நீங்கள் இங்கே கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி, அவன் பாட்டு கம்மன் நிற்பேன். பெட்டி ஏறினோன்னா ஐயா எனக்கு தெரியாது, சத்தியமாக சொல்லிக்கிறேன்னு சொல்லி அவர் கோர்ட் ஆஃபீஸர் எம்சி சொன்ன உடனே சொல்லிடுவேன், ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா, நான் எதுவும் பார்க்கலையா அப்படின்ட்டுருவேன். அதெல்லாம் ஆசிரியர் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்குதுன்னா ஒரு பகுதி போலீஸ் விட்னஸ் ஆயிரும்ல, அதனால் இதுதான் நடக்கும். அப்போ எப்படி என்ன நீங்கள் இதில் உங்களது டியூட்டியை எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? எதுவுமே நடக்கக்கூடாதுங்க. எந்த அசம்பாவிதமும் அவர் வாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் நடத்துகிறாரு, நீங்கள் வரப்பட்டது போகப்பட்டதுன்னு போனீங்கன்னு வைங்க, எது நடந்தாலும் நீங்கள் கேட்கணும், ரைட்டர்கிட்ட கேட்கணும், இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கணும், உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா கேட்கணும். இதெல்லாம் கேட்காத ஆளெல்லாம் இதில் மாட்டியிருக்கும். எல்லாரையும் வந்து நான் அடித்தாங்கன்னு சொல்ல வரல, இல்லைன்னா யார் மீதும் குற்றம் இல்லைன்னு சொல்ல வரல, இருக்கலாம். ஆனால் ஒரே இது பார்த்தீங்களா, A1க்கு என்ன தண்டனை வருதோ அதே இது A9 வரைக்கும் அந்த ஓவர் ரைட்டு கரெக்டாக அப்படியே வருது பார்த்தீங்களா. அப்போ அது எப்படி வரும்? அவர் அதே அளவுக்கு நேரடியாக தாக்கியிருக்கலாம், தாக்காமல் இருக்கலாம், அவர் அங்கே இருந்திருப்பார், அந்த இடத்துல இருந்திருப்பார். எப்படி வரும்? அந்த காமன் இன்டென்ஷன் வந்துடும், அது எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். அந்த 34 IPC அது எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். ஆனால் இப்போ அப்போ உங்களுக்கான அந்த ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, உங்களுக்கான கூட்டு பொறுப்பு இருக்குல்ல, நீங்கள் கேட்கணும்ல. அதனால சொல்கிறேன், காவல் நிலையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அவர் நீங்கள் கடைநிலை காவலராக இருந்தாலும் சரி. ஆனால் இதில் கூட அந்த பிரான்சிஸ் கூட சொல்லுவார், எனக்கே நேரடியாக அந்த பென்னிக்ஸ் வந்து ஃப்ரெண்டு தாங்க, நான் அடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வருது. அதனால் இது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இது வந்து நீங்கள் மற்றது அந்த டிஎன்பிஏல, ஆனால் நீங்கள் அந்த பிடிசி, அந்த இன்சர்வீஸ் ட்ரைனிங்கு, பிஆர்எஸ்ஸு, ரெஃபரன்சர் கோர்ஸு, இதுகளெல்லாம் வந்து நீங்கள் லா சொல்லித் தர்றீங்களா இல்லையா, இது மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுங்க. ஹவு டு பிஹேவ் வித் பப்ளிக் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. எப்படி அவர்கள் வந்து முதல்ல இதுதான் இனிமேல் காப்பாற்றும் போலீஸை. ஆனால் லா அப்போக்கப்போ அவன் நேரடியாக ஒன்று சம்மந்தப்படுறேன், அப்போக்கப்போ பார்த்துக்கிடுவேன். ஒரு போலி டாக்டரை பிடிக்கிறேன் அப்படின்னா போலி டாக்டருக்கு என்ன செக்ஷன் போடணும்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு 341, 323, 294B இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். போலி டாக்டர் பிடிக்கிறவங்க என்ன செக்ஷன் போடணும்னு சொல்லி அப்போ எப்படி அதை லா ரெஃபர் பண்ணி அதுக்கான நம்ம லீகல் அட்வைசர் கேட்டு பிபி கேட்டு அப்படி போடுறோம்ல, அது மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் இது மாதிரியான நடவடிக்கை எப்படி அவங்களுக்கு லேசாக இதில் என்ன நடந்திருக்குன்றீங்க. ஆனால் வந்து எதோ கடையடைக்கிட்டு சொல்கிறது ஏழ்ரா, அதெல்லாம் பெரிய மேட்ரா. முதல்ல வந்து கொரோனா பீரியடு, கொரோனா குறித்த புரிதல் யாருக்குமே இல்லை அந்த நேரம். அந்த 2020 காலகட்டத்தில் உலகம் முழுவதுமே அது எப்படி எதிர்கொள்கிறதுன்றது தெரியலை, அது குறித்த புரிதல் இல்லை. இந்த போலீஸுக்கே என்ன புரிதல் இருந்திருக்கும்? இப்போ என்ன 7:30 கிடையாது, 7 கிடைக்கிறது 7:30 கிடைச்சான்னா தெரியாது ஒன்று. அப்போ அது மேட்டராக இருக்காது. அதற்கு முன்னாடியே அப்போவே சில இது சொன்னாங்க, ஏதோ ஒரு 30,000 ரூபாய் பெருமான செல்லு, அவர் ஏதோ ஓசி கேட்டார் இந்த ஆய்வாளர், அது கொடுக்கல, அதில் ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. என்றைக்கோ ஒரு நாளைக்கு மாட்டுவேன். இப்படித்தான் திடீர்னு போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவேன், ஐயா இவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சோம்யா, ஏதாவது ஒன்று மாட்டுவாயா அன்றைக்கி வச்சுக்கணுமையா அப்படின்னுயா. அப்போ கடையை அடைச்சதுக்கு இவங்க அடிக்கலை, ஆனால் ஏதோ ஒன்று பழைய வெஞ்சன்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஓசியில் செல்லு கேட்டிருப்பாங்க, அதுதான் இதில் வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் கடை அடைச்சது இவங்களுக்கு அதெல்லாம் பெரிய மேட்டராக இருந்திருக்காது. அதனால் இதெல்லாம் நீங்கள் பழைய இது எப்போனாலும் ஒரு நாளைக்கு மாட்டுவேன் அப்படின்லாம் போலீஸ் வன்மம் வச்சுக்கிட்டு தாக்குறதுக்கெல்லாம் இப்போ போலீஸ் வேலையாக கிடையாது. அதான் செஞ்சீங்கன்னா இது மாதிரி தான். ஆனால் அதனால் அந்த நம்ம ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த போலீஸாருக்கு இதெல்லாம் சொல்லணும்ப்பா, இதுதான் நீ மெயின். இப்போயும் கூட பாருங்கள், இப்போ இந்த பேட்ச் ட்ரைனிங்கில் இருக்காங்களே, ஒன்றும் அப்படிக்கு 2023 நோட்டிஃபிகேஷன் படி போனவங்க இப்போ டிஎன்பிஏல டைரக்ட் எஸ்ஐ இப்போ ட்ரைனிங்கில் இருக்காங்க. அவர்களுக்கு சொல்லியாச்சு. ஆனால் ரஞ்சித் சிங் கேஸுக்கு பிறகு இப்போ நீங்கள் அங்கே டிஎன்பிஏல வாங்குகிற மார்க்கு அது வந்து உங்களது சீனியாரிட்டிக்கு தேவையில்லை, ஆனால் வேண்டியது இல்லைன்னு சொல்லியாச்சு.
ஏன்னா யூஎஸ்ஆர்பியில் வாங்குகிற மார்க்கு தான் சீனியாரிட்டி. அங்கே டிஎன்பிஏல நீங்கள் தூங்கி எந்திரிச்சு வரலாம், லாவில் ஃபெயிலாக ஆகிக்கலாம், ஏன்னா ஒன்றும் அப்புறம் அடுத்த செமஸ்டரில் எழுதிக்கலாம், ரொம்ப குறைச்ச மார்க்கில் பாஸ் பண்ணிக்கலாம், எம்எல் போட்டு பேக் ஸ்குவாட் ஆகிக்கலாம். அதனாலலாம் உங்கள் சீனியாரிட்டி பாதிக்காதுங்க, எதுவுமே பாதிக்காது. அவர் பெருசாக தெரிஞ்சுக்கிட்டு வரணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இங்கே இதுதான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஆக போகுது. இந்த பேட்ச்சு உள்ளே வந்து இறங்கி ஃபீல்டில் வந்து அவன் என்ன கற்றுக்கிட்டு வர போகிறான், எப்படி இந்த பப்ளிக்கை வந்து மிங்கிள் ஆகி அவர்களோடு எப்படி இணக்கமாக இருக்க போகிறான் தெரியலை. ஆனால் ஏன்னா சும்மா போகப்பட்டது வரப்பட்டது அங்கே பிடிசிலே அப்படி ஓட்டிகிட்டு வந்தோம்னா இங்கே என்ன இருக்கும். அதனால் ஒரிஜினல் ஒரு 35 ஆண்டுகளுக்கு தேவையான சட்டம் கற்றுக்கொள்வது நமக்கு அந்த பிடிசி தான். இப்போ டிஎன்பிஏ அங்கே தான் கற்றுக்கிட முடியும். அதுதான் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வருடம் முழுமையான வாழ்க்கை. அதை வச்சு தான் அவன் இங்கே நிற்க போகிறான். அவன் வந்து ஃபீல்டில் இப்போ அதுவே வந்து லாக் ஆகி போச்சு. ஏன்னா அதனால் வந்து இது மாதிரியான குறைந்தபட்சம் ப்ராக்டிக்கலாக என்னென்ன நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு வந்து முதல்ல லெசனாகவே வைங்க. எல்லாரும் கிளாஸ் நடத்துங்க. எஸ்பிஸ் அவங்களுக்கு கிரைம் மீட்டிங் நடக்கும்போது சொல்லுங்கள், ஏன்னா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. கடைநிலை காவலர்களுக்கு எந்த உயரதிகாரி சொல்கிறதும் வந்து எகென்ஸ்ட் லான்னா பண்ணாதீங்க. ஒருத்தனை போட்டு அடிக்கிறது, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் வந்து அன்லாஃபுல் கஸ்டடி வைக்கிறது, அவனை கொண்டு வந்து தேவையில்லாமல் வந்து டார்ச்சர் கொடுக்கறது, இது அவனுடைய உடல்நிலை குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்படிலாம் அதனால் நம்ம இதில் திரும்ப வலியுறுத்தி சொல்கிறது இல்லை, எந்த உயர் அதிகாரி மாட்டலை, ஐபிஎஸ்க்கு என்ன. ஏன்னா சாத்தான்குளத்தில் நைட்டு பூரா வச்சு அடித்தது வந்து அந்த தூத்துக்குடி எஸ்பிக்கு தெரியாதா, சாத்தான்குளத்திலே இருந்த டிஎஸ்பிக்கு தெரியாதா, ஆனால் ஏன் அந்த எஸ்பி போலீஸுக்கு சொல்ல வேணாமா, அவர் அதை பார்க்க வேணாமா, இப்படி எல்லாம் நிறையா ஃப்ளா இருக்குங்க. ஆனால் வந்து அப்போ யார் உயர் அதிகாரி மாட்டேன் இப்படியே போய்கிட்டே இருந்தால் அந்த இன்ஸ்பெக்டர் அளவுக்கு அந்த 10 பேர் கொண்டு வந்ததுக்கே இப்போ 6 வருஷம் இழுத்துட்டு வந்தாச்சு. இதை எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வர்றோம். அவருக்கு இப்போ பொறுப்பு இருக்குது, யார் அந்த ஜேஎம் அவர் சரவணனுக்கு பொறுப்பு இருக்குது, டாக்டருக்கு பொறுப்பு இருக்குது. இப்படியே கூட்டிக்கிட்டே போனோம்னா இது எப்போத்தான் இந்த வழக்கு விசாரணை முடிகிறது. அதனால் எந்த ஐஓவாக இருந்தாலும் எந்த விசாரணை அமைப்பாக இருந்தாலும் அதனுடைய கடைசி வந்து ஆதியும் அந்தமும் நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படிலாம் போக மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் விசாரணை முடிச்சிருவாங்க. விசாரணை முடிச்சு அப்படியே தானே சார்ஜ் ஷீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ட்ரையல் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ட்ரையல் கூட பார்த்தீங்கன்னா ட்ரையல் கமெண்ட் பண்ணியே 5 வருஷம் ஓடிச்சு. ஏன்னா இத்தனை விட்னஸ் விசாரிக்கணும்ல. அதனால் நீங்கள் அதே நம்ம திரும்ப அவங்களுக்கு பொறுப்பு இல்லையா இவங்களுக்கு பொறுப்பு இல்லையா, உனக்கான பொறுப்பு என்ன, உன் பொறுப்பை கரெக்டாக பார்த்துக்க, நீ எந்த இதுலேயும் சிக்கலில் மாட்ட மாட்ட. அதனால் உங்களோடது வேலை வந்து சட்டத்திற்கு உட்பட்ட வித்தின் த லிமிட் ஆஃப் லா தான் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்கள் எது பண்ணினீங்கன்னாலும் அந்த எந்த நேரம் எப்படி வரும்னு தெரியாது. அப்புறம் தவிர அந்த நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து லீகல் நாலேஜ் கிடையாது. ஆனால் வெட்டி பந்தா பண்ணுறது, காசு வாங்குறதுலையே குறியாக இருக்கிறது, எவனையாச்சும் மாட்டி விட்டுறது, ஏதோ ஒரு சம்பவம்னா போலீஸை மாட்டி விட்டுறது, இப்படிலாம் நிறையா தெரியுறானுங்க. ஆனால் அது என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு அது ஒரு வகையான மென்டல் மாதிரி தான், பைத்தியம் மாதிரி அலையிறானுங்க. அப்படி ஆள்லாம் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஆனால் போலீஸ் ஒன்று அந்த காவல் நிலையத்தை விட்டு வேறு எதுக்கு மாற்றி போயிருங்க. ஆனால் இல்லைன்னா வந்து அவன் அந்த அது மாதிரி மென்டல் பிடிச்சவன் சொல்கிறான்றதுக்காக நீங்களும் அவனோட சேர்ந்து ஏதோ வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா அந்த ஆளுனால கட்டாயம் சிக்கல் வரும்ன்றதை உணரணும். எஸ்பி போலீஸ் மூலமாக நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். ஒவ்வொரு போலீஸுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதுதான் நம்மளுக்கு என்ன, ஒரு போலீஸு பீட்டு போட்டால் பீட்டு, பாரா போட்டால் பாரா, அதர் பந்தோபஸ்து அனுப்புனா பந்தோபஸ்து அப்படின்றது கிடையாது. அதுதான் இதில் உறுதியாக இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எப்படி எடுப்பாங்கன்னு முதலே சொல்லிட்டேன். ஜிடி எடுப்பாங்க, யார் பர்சன்ட் ஸ்ட்ரென்த்து, ரைட்டு காலத்தை விட்டு அதெல்லாம் வந்து ஓடியில் ஒதுங்கினது அதெல்லாம் விட்டு இந்த லெஃப்டில் இருக்கக்கூடியது யார் பர்சன்ட் ஸ்ட்ரென்த்து அதைத்தான் எடுப்பாங்க. பாரா அந்த லேடி பாராவாக இருந்ததுனால தப்பிச்சிச்சு அந்த ரேவதி. ஆனால் லேடி ரைட்டில் இருந்ததுனால தப்பிச்சிச்சு, இல்லைன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கும். அதனால் இது பார்த்துக்கங்க. இதில் நம்ம வந்து தீர்ப்பு மற்ற பொதுமக்கள் சொல்கிறது மாதிரி ஏகோபித்த வரவேற்பாகவோ இல்லைன்னா காவல்துறைக்கு அனுசரணையா வந்து பாருங்க இந்த அநியாயமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச முடியாது. லீகலாக நீங்கள் செய்ய வேண்டிய சரியாக செய்யுங்க. சட்டப்படி எப்படி இருந்து கொள்ள வேண்டுமோ இந்த இதில் இருந்து இது வெறும் ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, நமக்கான பாடம், காவல்துறைக்கான பாடம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் அது லீகலாக பார்த்துக்குங்க. எது ஒன்றுனாலும் எகென்ஸ்ட்லாம் என்றைக்கும் காப்பாற்றாது. ஏதோ அந்த நேரத்துக்கு ஓடுற மாதிரி தான்
ஓடும், ஏதோ கொஞ்சோண்டு பணம் வர்றது மாதிரி வரும். அந்த மயக்கத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா இது மாதிரியான அதில் பாதாளத்துக்கு போகிறது மாதிரி ஆயிரும். அதனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம்.